This video is sponsored by School of Business Organization. SBOவில் ஜாயின் பண்ணி டெய்லி 300 வரைக்கும் பார்ட் டைம் ஜாபில் சம்பாதிக்கலாம். வாங்க ஜாயின் பண்ணுங்கள். இதான் மார்க்கெட்டிங் பிளானோட ஸ்பெக்கு. சரிங்களா? உங்களுக்கு படித்து பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெயினாக பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை. அது இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜாயின் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் த டீடைல்ஸ் வேணும்னா. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இலை சைஸில் ஒரு அழகான மோல்டு பண்ண போகிறோம். வாஷ் பேஷன் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மாதிரி மண் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தகுந்த இலைக்கு தகுந்த மாதிரி மண்ணை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சுற்றியும். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம காங்கிரீட்டை இப்படி பூசிக்கிறோம். அதுக்கப்புறம் கம்பி வெளி போட்டுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் வாஷ் பேஷனுக்கு 2 கம்பியை வச்சு வெளியே எடுத்துக்கிறோம். ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம் வாஷ் பேஷனுக்கு. ஏன்னா நம்ம மோல்டு பண்ண போகிறோம். இப்போ போட்டால் தான், இல்லாட்டி மறுபடியும் ஹோல்ஸ் போட்டால் உடஞ்சிரும். பாருங்கள், அந்த இலை சைஸுக்கு போட்டு அழுத்தி விட்றோம். இதில் இருக்கிற அப்படியே அது மாதிரி காஞ்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போது அந்த மோல்டுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ட்ரை ஆனதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் தட்டி விட்டுக்கிறோம். இப்போ அந்த மோல்டு எடுத்துகிட்டு போய் இதை ஸ்டாண்டு மேலே வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு சரி, இந்த இடத்துல பண்ண போகிறதில்ல, இந்த இடத்துல அந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். வாஷ் பேஷன் நிற்கணும்ல, நம்ம ட்ரில் போட்டோ எதை போட்டோ நம்ம கட் பண்ண போகிறதில்ல. நம்ம கொடுத்த கம்பியில் அதை அப்படியே மோல்டை வெயிட் தாங்குற மாதிரி நிற்க வைக்க போகிறோம். அந்த கம்பியை கொடுத்துருக்க பார்த்தீங்களா, சுற்றி காங்கிரீட் போட்டு அந்த வெயிட்லேயே இந்த மோல்டு நிற்கிற மாதிரி நம்ம வாஷ் பேஷன் இலை மாதிரி செஞ்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது நிற்கும். சரிங்களா? அதை இப்போ பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். கம்பி வழியறக்கு இல்லாமல் சுற்றியும் காரை போட்டாச்சு. இப்போ உள்ளே இருக்கிறதுக்குமே காரை போடுறோம் பாருங்கள். இது காஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியாது. காஞ்சதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு அழகான வாஷ் பேஷன் ரெடி. பாருங்கள், இந்த ஹோல்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். அன்றைக்கி போட்டோம்ல ஒரு பைப் வச்சுருந்தோம், அந்த ஹோல்ஸ் பத்தாது, ஆனால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். இங்கே இந்த இடத்துல இது வைக்கணும், அந்த ஹோல்ஸ் ஓகே. பாருங்கள், சிங்க்கு மாட்டணும்ல டியூப்பு, அதுக்காக ரெடி பண்ணி மாட்டோம். இந்த டியூப்பை செவுத்தில் ஓட்டை போட்டு நம்ம வெளியே விட்டுறோம். இந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பைப்பை கழட்டிடுறோம். பைப் ஹைட்டாக இருக்கும், டவுனில் இருக்குது. பைப்பை ஹைட் பண்ண போகிறோம். செவர் ஃபுல்லாக ஒரே கலர் அடிச்சுக்கிறோம் டிசைனுக்காக. அடிச்சுட்டு பைப்பை ஹைட் பண்ணுறோம் ஒரு அடி. பாருங்கள், பைப்பை ஹைட் பண்ணியாச்சு. அந்த பைப்பை ஹைட் பண்ணதை மேலே ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மோல்டு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் அங்கே வைக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த ஹோஸ் பைப்பை வெளியே கொண்டு விட்டுரும். பாருங்கள், இப்போது அந்த மோல்டுக்குள்ளே இருக்கிற மண் கரை எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். இலை மாதிரியே பச்சை கலரில் பெயிண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பொறுமையாக செய்யணும். இந்த மோல்டு டைப் எல்லாம் பொறுமையாக செஞ்சால் தான் ஃபிட் ஆகும். அவசரப்பட்டிங்கன்னா
கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி செய்யுங்க, தப்பு கிடையாது. ஒரு இது மாதிரி மோல்டு எடுத்து பழவிட்டிங்கன்னா நீங்களே உங்கள் கற்பனையில் நிறைய டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வீட்டை அழகுபடுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு தாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்த தாட்டியில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், நீங்கள் போய் வாஷ் மிஷின் எங்கேயுமே வாங்க தேவையில்லை, நீங்களே செஞ்சு முடிச்சிட்டிங்க. இந்த வாஷ் மிஷின் நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே வைக்கலாம், வெளியே வைக்கலாம், உங்கள் கடையில் வைக்கலாம். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இது எப்படி இருந்ததுன்னு பாருங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதுக்கப்புறம் இப்படி மின்னுது பாருங்கள். இதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் வாங்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வாழை இலையிலையும் செய்யலாம். இந்த இலையில தான் செய்யணும் இல்லை, வாழை இலையிலையும் செய்யலாம் நீங்கள். அதுவும் இது மாதிரி பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? பாருங்கள். தேங்க்யூ.